விஜய் தான் ரொம்ப சொல்ற ப்ரோ அப்படிங்கிறார். அவர் ரொம்ப காமெடியா பேசுறதா நினைச்சு அவருக்கு அவர் படத்தை 1 கோடி பேர் பார்த்தா கூட ஹிட் ஆகும். ஆனா 10 கோடி பேருக்கு ஏற்றுக்கொண்டால் தான் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியுங்கிறத ஆதாரமே இல்லாத என்ன வேணா சொல்லலாம். சொல்லிட்டு போட்டோம். அவன் தொடர்ந்து ஹிந்தியில பேசுறானா நான் விட மாட்டேன், நான் தொடர்ந்து தமிழ்ல பேசுவேன். உனக்கும் புரியுதில்ல, எனக்கும் புரியாது, போ, அவ்வளவுதான். இங்க எந்த முஸ்லீம் படையெடுப்பு நடந்து இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் நடக்கல. அப்படி இல்லாத சூழ்நிலைகளை இந்து முஸ்லீம்களுக்கு சண்டை மூட்டி விடுறேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவங்க மூஞ்சியில மண்ணைத்தான் அவங்க தலையிலேயே மண்ணை வாரிதான் போட்டுக்கணும். நீ என்ன சாதனை செஞ்சேன்னு சொல்லு. நான் எத்தனை டாக்ஸ் போட்டிருக்கேன் தெரியுமா? குலாப்ஜானுக்கு டாக்ஸ் போட்டிருக்கேன், பிரெட்டுக்கு டாக்ஸ் போட்டிருக்கேன், ஜாமுக்கு போட்டிருக்கேன். அதுவா பெரிய விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் கஷ்டம் இல்லாமல் ஆடுறாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாடு மோசமான மாநிலம் சொல்றவனுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க, ஒரு 10 மாநிலம் போயிட்டு வரட்டும், நம்ம காலில் விழுவா, ஐயா தமிழ்நாடு மாதிரி இல்லையா அப்படிமா. எதற்காக இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, நமக்கு மக்களுக்கு நல்லது செய்யறவங்க தொடர்ந்து ஆட்சி செய்யணும், அவ்வளவு. ஊழல் 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 எதையோ சொல்றாங்களே ஒழிய எதுக்கும் ஆதாரமே கிடையாது. ஆதாரமே இல்லாத என்ன வேணா சொல்லலாம். சொல்லிட்டு போட்டோம். அதை யார் சொல்லணுங்கிறதுக்கு ஒரு தகுதியே இல்லாதவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நான் சொல்றேன். இந்தி திணிப்பு தான் கூடாதுன்னு நம்ம சொல்றோமே தவிர இந்தி கத்துக்க மாட்டேங்குது. இந்தி பிரச்சாரப்பட்டவரப்பா இருக்கு, கத்துக்கிறாங்க. எத்தனையோ கத்துட்டு போட்டுமே. யாரும் படிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? இல்லை. எந்த அரசு பள்ளியில் இருக்க குழந்தைகளுடைய தாயாரும் தந்தையும் ஹிந்தி கற்றுக் கொடுக்கலையே குழந்தைக்கு. எந்த குழந்தை கேட்பாங்க? 3வது படிச்சா பாஸ் பண்ணி 4வது போயிடணும், 4வது படிச்சா பாஸ் பண்ணி 5வது போகணும். இதுதான் பெற்றோர்களுடைய கவலையை தவிர ஹிந்தி படிக்கல, அந்த இது உஸ்பெகிஸ்தான் அங்க இருக்கிற மொழி படிக்கல, அது படிக்கல. நான் எனக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதுன்னா தெரியாது, நல்லா தானே இருக்கேன், என்ன கேட்டு போயிட்டேன். ஏர்போர்ட்ல போறோம்னா இங்கிலீஷ்ல பேச போறோம், அவன் தொடர்ந்து ஹிந்தியில பேசுறானா நான் விட மாட்டேன், நான் தொடர்ந்து தமிழ்ல பேசுவேன். உனக்கும் புரியுதில்ல, எனக்கும் புரியாது, போ, அவ்வளவுதான். அப்போ நடுவில் ஒருத்தர் வருவார், சார் என்ன விஷயம் சொல்லு, அவனை இங்கிலீஷ்ல பேச சொல்லு, அவ்வளவுதான். நம்ம ஏன் நம்ம மொழியை விட்டு கொடுக்கணும்? தாய்மொழி எதுக்கு? அம்மா விட்டு கொடுப்போமா? யாராவது விட்டு கொடுக்கவே மாட்டோம். நான் பிஎஸ்ஐ ஸ்கூல்ல படிச்சோம், நான் 6 ரூபா ஃபீஸ், அவ்வளோதான் எங்கப்பா கட்ட முடிஞ்சது. அப்போ கான்வென்ட்ல எல்லாம் படிக்கல. இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நானும் கலந்துக்கிட்டேன். போலீஸ் துரத்தி அங்கே அப்போ பெரிய பெரிய பைப்பெல்லாம் போட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே பூந்து ஓடி வீட்டில் எங்கடா புக்கெல்லான்னு, இல்லை இந்தி எதிர்ப்பு போராட்டம் புக்கை போட்டேன், என்னோட ஹிந்தி புக்கை. என்ன பலாருன்னு ஒரு அறை விட்டார் எங்கள் அப்பா. மூதேவி, நீ படிச்சதே சான்ஸ்கிரிட்டு, அந்த புக்கை போட்டு அவனுக்கு ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு. இருக்கட்டும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, அது எதுக்கு என்ன போய் அதை நீ படின்னு சொல்ற? சான்ஸ்கிரிட் கூட படிக்க சொல்லுவாங்க, நீ கொஸ்டின் பேப்பர் அப்படியே எழுதி கொடுத்தா பாஸ் போட்டுருவாங்க. படிச்சே ஆகணும்னு சொல்றதே கிடையாது. சான்ஸ்கிரிட்ல இன்னைக்கு எவ்வளோ கோயிலில் சொல்றாங்க, கடவுளை நம்ம மனசால டைரக்டா வேண்டிக்கிறோம். ஒவ்வொன்றும் எல்லா ரகசியத்தையும் குருக்கள் கிட்ட சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கிறோம் இல்லையே, நம்ம நேரடியாக வேண்டிக்கிறோம். அதனால எல்லாத்துலேயும் அரசியலை கொண்டு வராதீங்க, நம்ம மனசை சுத்தமா வச்சுக்காங்க. நமக்கு நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது செய்யணும். எல்லோருக்குமான முதல்வர் அப்படின்னு தான் நம்ம முதல்வர் சொல்லியிருக்கார். எல்லோருக்குமான முதல்வர் என்பதை அவர் இன்னும் விரைவில் இன்னும் சில காரியங்கள் மூலம் நிரூபிப்பார். அப்படி நிரூபிப்பது நான் மட்டும் இல்லை, என் இனத்தை சேர்ந்த சுமார் 5 லட்சம் பேரை நான் முதலமைச்சர் ஆதரவாக கொண்டு வருவேன். நான் எனக்கும் ஒரு ஓட்டு தான், மோடிக்கும் ஒரு ஓட்டு தான், அமித்ஷாக்கும் ஒரு ஓட்டு தான். ஆனால் 5 லட்சம் பேர் வராங்கன்னா 5 லட்சம் ஓட்டு அதை கொண்டு வருது. ஏன்னா திமுக என்பது வேற, டிகே என்பது வேற. திமுகவுக்கு யாரும் எதிரி கிடையாது, அதை மக்களுக்கு நாம சொல்லணும். யாரும் எதிரி கிடையாது, எந்த ஜாதியும் எதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமான முதல்வராக இருப்பவர், இன்றைக்கு சொல்லுகிறேன், என்றைக்குமான முதல்வராகத்தான் இவர் இருப்பார். 2026 இதே முதல்வர், அந்த முதல்வரை நான் கண்டிப்பா பாராட்டுவேன். இதே நண்பராகத்தான் இருப்பேன், அதில் எந்த விதமான அதுவும் அந்த நண்பராக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கெத்து தெரியுமாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷங்க, அது ஒரு பெரிய விஷயம். அது எனக்கு அது போற, எனக்கு கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு.
மன நிம்மதி, சந்தோஷம். இன்னும் முடி கூட நடக்கலை, மியூசிக் மாத்திரம்தான் டை போடுறேன், பாக்கி எல்லாம். இப்போ பாருங்கள், இப்போ கலைஞர் டிவியில் ஒரு மெகா சீரியல் பண்ணுறேன், எப்போ கதாநாயகனாக பண்ணுறேன். அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்ன கதாநாயகனாக போட்டு இந்த வயசில் இருக்கிறது. என்னோட நடிக்கிறது யார் தெரியுமா? முத்தழகுன்னு சீரியல் வந்தது, அந்த முத்தழகு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ஞாபகம் வச்சுக்காங்க, கலைஞர் டிவியில் வருது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் நேர்மையாக இருந்தால், கடவுள் நம்பிக்கையுடன் இருந்தால், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவன் என்ன இருப்பாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பெற்ற தாய் தந்தையரை கடவுளை போன்ற மதிக்க சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடைவான். நீ 100 தடவை உங்க அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு, ஏய் ஏன்டா பண்ற, இப்பதானே பண்ணேன்னு கேட்க மாட்டாங்க. நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பான்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆமா, அவனுக்கு என்னமா தெரியும்? எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லாதீங்க. உங்க அப்பா ஒரு சைக்கிள் கூட இல்லாத ஒருத்தர் கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு பைக் வாங்கி தராருன்னா, நீ பெரிய ஆளானா உன் பையனுக்கு கார் வாங்கி தர அளவுக்கு நீ வளர்ந்த பிறகுதான் உங்க அப்பா பத்தி சொல்ற யோகிதை உனக்கு இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வாழ்க்கையில என் பசங்க நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்குன்னா, நான் பார்க்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் அதே மாதிரி நல்ல நிலைமையில் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்பதற்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இந்த வாழ்த்து மாத்திரம் வேலை செய்யும். அந்த வாழ்த்து எங்க அப்பா சொல்லுவார், ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவார், நீ ஆசீர்வாதம் வாங்காட்ட கூட யார்கிட்டையும் சாபம் வாங்கிடாத என்பார். இன்னி வரைக்கும் நான் ஒருவரிடமும் சாபம், நேர்மையான ஒருவரிடமும் சாபம் வாங்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு இருக்கு. என்னை அழைத்து இந்த இவ்வளவு தூரம் கிடையாது, நலத்திட்ட உதவிகள் வேற நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்றேன். இங்க வந்திருக்கிற ஊடகங்கள் சார், ஒரு சின்ன விஷயம், என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்றேன், 9841023545. கொஞ்சம் இந்த ரஃப் ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, வி டிரான்ஸ்ஃபரில். நமக்கு தெரிஞ்ச பேர் நான் போட்டு கொடுப்பேன். ஓகே, இருந்தாலும் நான் பேசுகிறேன்னொன்னே போடுவாங்க, இருந்தாலும் அதை தாண்டி இன்னும் அதிகமான மக்களுக்கு சேர்ந்தோம். இங்கே இருக்கு, இங்கே பேசுகிறோம், இங்கே 2000 பேர் இருக்காங்க. ஆனால் இதுவே நாளைக்கு காத்தால பத்திரிகையில் வரும்போது 20 லட்சம் பேருக்கு போய் சேரும். சோசியல் மீடியாவில் வரும்போது 2 கோடி பேருக்கு போய் சேரும். அதுவும் சோசியல் மீடியாவில் வந்துருச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு பார்த்தா கொடுத்து. அதனால தான் நிறைய பேர் போன மாதம் ஒரு பேச்சு பேசுகிறாங்க, இந்த மாதம் ஒரு பேச்சு பேசுகிறாங்க. நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கிறதுலாம் அவசியம் இல்லை. அவங்கள கடவுள் பார்த்துப்பார். நம்ம நடக்கும். நமக்கு என்ன வேணும்? இலக்கு 2026 200 நாள் 234 கொண்டு நிறுத்திட்டாரு. அது 234 இங்க இருக்கிறவங்களே ஆசைப்பட்டா போறது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆசைப்பட்டால் அது நடக்கும். அதுதான் முக்கியம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட், ஏன்னா ஒரு ஓட்டில் தோத்தாலும் ஒரு இந்த கணக்குலாம் சொல்லுவார் தெரியுமா? நம்மள நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி, அதுக்காக கேட்டேன், நீ 500 ஓட்டு குறைச்சலாம் வாங்கினா பார்லிமெண்ட்ல தரையில பக்கத்தில் உட்காந்துக்கோன்னு சொல்ல போறாங்களா? தோத்தது தான், வெளில போக வேண்டியது தான். ஒரு ஓட்டுல தோத்தாலும் இல்லை நான் 1% தோத்துருக்கேன். இதெல்லாம் சும்மா நம்மளே சமாதானப்படுத்தி. என் பையன் 38 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டான், அது என்ன பெருமை? 40 வாங்கல இல்லாத இப்போ ஃபெயில் ஊட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு 38 இப்படிலாம் பேசி அதை தோத்து போக 4 பேர் சேர்ந்து ஒன்னா பேசுறது. அதுலேயே அவன் ஒருத்தன் 38 வாங்கல, இதுல ஒருத்தன் 2, ஒருத்தன் 3, ஒருத்தன் 4 இப்படிலாம் வாங்கி, இப்படி வாங்கினவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட செய்ய போய்க்கிறோம். விஜய் தான் ரொம்ப சொல்ல ப்ரோ அப்படிங்கிறார். அவர் ரொம்ப காமெடியா பேசுறதா நினைச்சு அவருக்கு சினிமாவில் இருக்கிற முதலமைச்சர் பதவி என்பது வேற, நிஜத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி வேற என்பது தெரியவில்லை. அவர் படத்த 1 கோடி பேர் பார்த்தா கூட ஹிட் ஆகும். ஆனா 10 கோடி பேருக்கு ஏற்றுக்கொண்டால்தான் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியுங்கிறத அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய வயசு இருக்கு. சரத்குமார் கூட சொன்னார், நான் 150 வயசு இருப்பேன். அப்போ சரி, ஒரு 50 வருஷம் கழிச்சு அவர் ட்ரை பண்ணலாம், அவர் பாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அது மாதிரி இவர் கொஞ்சம் முதல்ல களம் தெரியும். அவருக்கு யார் அட்வைசர்னு பார்த்தா, பாண்டிச்சேரியில 3 தெருவுக்கு இருக்கிற ஒரு 3 தெரு சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, அதுல இருந்த ஒரு ஒருத்தர் இங்க கவுன்சிலருக்கே 56 பேரு போக வேண்டியிருக்கு. அவர் அட்வைஸ் கொடுக்குறாருங்க. கேரவன்ல உட்கார்ந்துகிட்டு யாருமே அரசியல் செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் செய்யவே முடியாது. யதார்த்தம் அது.
பிரசாந்த் கிஷோர்ல யாரும் நான் கூட அரசியல் ஆலோசகர் தான். இப்போ நான் சொல்றது இந்த ஆலோசனை தான். நான் அவர்கிட்ட தனியாக போய் சொன்னாலும் 10 லட்ச ரூபா வாங்கிக்கலாம். பப்ளிக்காக சொல்லிட்டேன் என் திறமை. ஆனால் இதுதான் நடக்கும். 40 சீட்டு பாஜக தோக்குன்னு சொன்னேன். தோத்துதா இல்லையா? அப்போ என்னமோ எனக்கு என்னமோ பத்திரிகைகளே சொன்னாங்க, ஊடகங்கள் சொன்னாங்க, எனக்கு என்னமோ தனிப்பட்டு இல்லை. பூத்தே இல்லைங்க, பூத் ஏஜென்டே இல்லை, பூத் இல்லை. அப்புறம் என்ன ஓட்டு வரும்? அதெல்லாம் இல்லை. சும்மா ஒரு சாரார் மட்டும். மத்திய அரசினுடைய ஆட்சி என்பதே வேற. அவர்களுக்கு தமிழ்நாடு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், அப்புறம் இங்க இருக்கிற எத்தனை இந்தி புலவர்களாகட்டும் இங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரே ஒரு திருக்குறளை படிச்சுட்டா தமிழ் ஆகாது. தமிழ்ல பேச தெரியும். அதுவே இந்தி ஆளும் மாநிலங்களில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழக கட்சிகளுக்கு அடங்கி கூட்டணி வைத்துக் கொண்டால்தான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு. இல்லைன்னா வெற்றி வாய்ப்பு கிடையாது. யாரா இருந்தாலும் இதான் யதார்த்தமான உண்மை. யாரா இருந்தாலும் அதுதான். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் சீட் ஜெயிச்சிருக்கா அது என்ன? அது நம்முடைய முதலமைச்சர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளுக்குமாக அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க. அது மாதிரி தான் எல்லா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறாங்க. கூட்டணி கட்சிகள் என்பது ஆசை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்க போனா இதை விட ஜாஸ்தி கிடைக்கும், ஜாஸ்தி கிடைக்கும்னு. எல்லாம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? மே மாசம் அந்த முத்திரை குத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கிடைக்கும். அப்புறம் ஆட்சி அது கையில வரலன்னா திருப்பி திமுக தான் வரப்போகுது. அப்போ என்னை இப்போ சேர்த்துக்காங்க அப்படின்னா சரியா வராது. புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே வெற்றி ரொம்ப முக்கியம். இந்த வெற்றி பாதையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அப்படியே பிரமாதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு துணையாக உறுதுணையாக நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாமே எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஆர்மி பிஜேபிங்கிறது. அவங்க சொல்றது மிலிட்டரி செட்டப். ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திமுக என்பது போர்ப்படை. இங்க இன்னும் வேற ஒண்ணுமே நடக்காது. அவங்க ஆர்மியில சொல்லி கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை மீட்பேன், இதை மீட்பேன், பாகிஸ்தானை மீட்பேன், அதை மீட்பேன், ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம். நீ தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணினேன்னு கேட்டா தெரியாது. இந்திய மீனவர்கள் சுடப்பட்டார்கள். அப்புறம் தமிழ்நாட்டில் மாட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் சுடப்பட்டார்கள். அப்ப அவன் இந்திய மீனவன் இல்லையா? நீ என்றைக்கு நீ தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக அங்கீகாரம் செய்கிறாயோ அப்பொழுதுதான் தமிழ்நாடும் உங்களை பதிலுக்கு அங்கீகாரம் செய்யும். இது மியூச்சுவல். வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்ல போறோம். நான் இப்படி திரும்பி போனேன், நான் இந்நாள் இப்படி திரும்பி போயிட்டே இருக்க போறேன். அதனால என்ன சொன்னாலும் இதெல்லாம் பத்தி பேப்பர்களுக்கு ஒரு நியூஸ், அதை பத்தி கவலைப்படாதீங்க.